சென்னையில் எக்மோரில் இப்படி ஒரு மியூசியம் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஆமாம், அப்படி தான் நானும் பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்படிப்பட்ட இடம், அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குங்க. ஹிஸ்ட்ரியை நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த மியூசியம் எல்லாம். ஆனால் நம்ம சென்னை எக்மோர் மியூசியமுக்கே பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. கடைசியாக 1988 குழந்தைகளுக்கான ஒரு செக்ஷன் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைன்னா மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுவீங்க. என்னங்க ஆரம்பமே அமக்கலமாக இருக்கா? இப்போ தானே சொன்னேன் குழந்தைகளுக்குன்னு ஸ்பெஷல் செக்ஷன் ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு. அந்த செக்ஷன் தான் அது. இதுதாங்க சென்னை எக்மோர் மியூசியத்தோட இன்னொரு என்ட்ரன்ஸ். ஸோ அதான் பாருங்கள், இந்த வழியாக உள்ளே போகலாம். ஒரு காலத்தில் போருக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த பீரங்கி இது. இந்த பீரங்கி பாருங்கள் 1762ஆம் ஆண்டு மணிலாவிலேருந்து டிராபர் அப்படிங்கிறவர் கொண்டு வந்திருக்காரு. இந்த பீரங்கி பாருங்கள் 1799ஆம் ஆண்டு திப்பு சுல்தான் அவரால் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கப்பட்டினத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நிறையா பீரங்கி அங்கங்கே வச்சுருந்தாங்க பாருங்கள். இது ஒரு பீரங்கி. அங்கே முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸில் இருக்குது பாருங்கள். அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தாலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு கம்பீரம் தெரியுது. இந்த மியூசியமில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா பிரிவுகள் இருக்குது. அதில் விலங்கியல் பிரிவும் ஒன்று. இங்கே பாருங்கள், நிறையா விலங்குகள்லாம் அப்படியே பாடம் பண்ணி வச்சுருக்காங்க, அப்படியே ரியலிஸ்டிக். சென்னை மியூசியம் வச்சே நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்திருக்காங்க. நீங்கள் மேபி பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தவங்க அந்த லொக்கேஷன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அடடா இந்த இடம் தானா அப்படின்ட்டு. பிகாஸ் அந்த லொக்கேஷன் அப்படி இருக்குது, செமையாக இருக்குது. பிகாஸ் நம்ம ஃபேமஸான கன்னிமாரா லைப்ரரியே மியூசியம் பில்டிங்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கன்னிமாரா லைப்ரரி தான் ரொம்ப பழமை வாய்ந்த லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் காட்டப்படுறது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வீடுகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வடிவம் தான் அது. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படிப்பட்ட வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இதுதான் ஒரு சாம்பிள். மேற்கொண்டு நிறையா வெப்பன்ஸ் எல்லாம் பார்ப்போம். இது ஒரு பீரங்கியோட மாதிரி. இந்த பீரங்கிக்கு மேலே ஒரு குட்டி துப்பாக்கி அட்டாச்சு பார்த்திங்களேன். இதில் எவ்வளோ டைப் ஆஃப் பீரங்கி இருக்குன்றது காட்டியிருக்காங்க. இது ஒரு ஆங்கிலேயருடைய சிற்பம். இதில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் கத்தி, ஈட்டிலாம் இருக்குதுன்னு பாருங்களேன். வாலில் இவ்வளோ பெரிய வாலா, இந்த மாதிரி கத்தியெல்லாம் நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம். கோடாரி, கத்தி இதெல்லாம். இங்கே பாருங்கள், வாலில் எவ்வளோ டைப் இருக்குது. இதெல்லாம் மண்பாண்டங்கள் அவங்க யூஸ் பண்ணது பாருங்கள், தெரியும். கத்தி கையில் மாட்டிக்கிட்டு அப்படியே குத்துற மாதிரி. இது பட்டா கத்தின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கத்தி. அப்போ இருந்த மக்கள் என்ன மாதிரி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. இது அவங்க வணங்கி வந்த அவங்க தெய்வங்கள். இது பலிப்பீடம்னு சொல்கிறாங்க. இது யாராவது பார்த்துருக்கீங்களா? ஹர்காரான்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் கூட இது காட்டியிருந்தாங்க. இதுதான் அதுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்து ரதம் இது. இது ஒவ்வொரு பகுதியை சார்ந்த மக்கள் எப்படி எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னெல்லாம் காட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், மலைவாழ் மக்கள் அவங்க இதெல்லாம் இசைக்கருவிகள். வீணை, தம்பூரா, வயலின், இந்த மாதிரி எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாருங்களேன். இதுவும் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த சிலை ஏதோ வித்தியாசமாக இருக்குது, ஏன்னு தெரியல. இது கதகளி உருவ பொம்மைகள். இது அந்த காலத்து மனிதருடைய பொம்மை. இது நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ். இது தெய்வங்கள். ஆமாம். ஸோ ஃபைனலி நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம். இது இன்னொரு என்ட்ரன்ஸ். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் நம்ம சென்னை எக்மோர் மியூசியம். பிகாஸ் நம்ம நிறையா ஹிஸ்ட்ரி அதில் உள்ளடங்கியிருக்கு. பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சுக்குங்க. நன்றி. என்னங்க, நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.